தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் வணக்கங்கள். இந்த நாளிலே இந்த தியானத்தின் மூலியமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்டிருக்கிற தேவனுடைய வார்த்தை அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 2ஆம் நிருபம் 3வது அதிகாரம் 18வது வாக்கியம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் மகாபெரிய தேவனே, என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் மனதின் தியானமும் என்றென்றைக்கும் உம்முடைய சன்னிதானத்தில் பிரீதியாக இருப்பதாக. உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தருளும், எனக்கு போதித்தருளும். உம்முடைய நல்ல ஆவி எங்களை செம்மையான பாதையில் நடத்துவீராக. கர்த்தாவே, இந்த வசனங்களை பிட்டு ஆசீர்வதித்துக் கொடுங்க. உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நாம் வாசித்த தேவனுடைய வார்த்தை அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 2ஆம் நிருபம் 3வது அதிகாரம் 18வது வாக்கியம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே வளருங்கள் என்ற சொல்லை ஒரு சிறிய தியானத்தை உங்கள் மத்தியில் வைக்க பிரயாசப்படுகிறேன். இந்த தியானத்துடைய தலைப்பு வளருங்கள். இந்த வளருங்கள் என்கிற இந்த வார்த்தை சற்று என்னை அதிகமாக யோசிக்க வைத்தது. 3 காரியங்களை உங்கள் மத்தியில் ரத்தின சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். எங்கு ஜீவன் இருக்கிறதோ அங்கு வளர்ச்சி இருக்கிறது என்று சொல்லுவார்கள். Where there is life, there is growth. Where there is love, there is life. எங்கு ஜீவன் இருக்கிறதோ அங்கு வளர்ச்சி இருக்கிறது, எங்கு அன்பு இருக்கிறதோ அங்கு வாழ்க்கை இருக்கும் என்று சொல்லுவார்கள். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது வளர்ச்சி. நாம் எதில் வளர வேண்டும், எப்படி வளர வேண்டும் என்று சொல்லி சுருக்கமாக 3 காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக, கிருபையில் வளருங்கள். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நாம் கிருபையில் வளர வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒவ்வொரு கிருபையை கொடுத்திருக்கிறார். கிருபை இல்லாத ஒருவருமே கிடையாது. நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலியமாக கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக உண்டாயின. பவுலடிகிறார் தீமோத்தி அவர்களுக்கு எழுதும் போது சொல்லுகிறார், என் குமாரனாகிய தீமோத்திவே, கிறிஸ்து இயேசுவுடைய கிருபையிலே பலப்பட என்று. நாம் கிருபையிலே வளர வேண்டும். இந்த நாளிலே நான் தேவ செய்தியை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளுகிறேன் என்றால் அது தேவன் எனக்கு அருளிய கிருபை. நீங்களும் இந்த வார்த்தையை கேட்கிறீர்கள் என்றால் தேவன் உங்களுக்கு அருளிய கிருபை. ஒவ்வொருவருக்கும் தேவன் நமக்கு கிருபை வைத்திருக்கிறார். புனித மரியாளுக்கு முதலாவது வாழ்த்துதல் சொல்லப்படுகிறது, கிருபை பெற்றவளை வாழ்க என்று. அதே போல புனித பவுலடிகளாருக்கு சொல்லப்படுகிறது, என் கிருபை உனக்கு போரும் என்று. ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமாக நாம் அனைவருக்கும் ஒரு வாக்குத்தத்தம் வருகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தில் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, அடியேன் ஒரு வைராக்கியமான கர்த்தரை அறியாத ஒரு இந்து பிராமண குடும்பத்தில் பிறந்தவன். இன்றைக்கு இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை பற்றி உங்களுக்கு நான் அதிகமாக எடுத்துச் சொல்கிறேன் என்றால் தேவன் எனக்கு பாராட்டின கிருபை, நீர் எனக்கு பாராட்டின கிருபை என்று சொல்லப்படுகிறது, பெரியது சொல்லப்படுகிறது. அதனால் கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் கிருபையில் வளர வேண்டும். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே. இரண்டாவதாக, நாம் அவரை அறிகிற அறிவில் வளர வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஃபர்ஸ்ட் growing in grace, secondly grow in his knowledge. இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும் என்று அழகாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லப்படுகிறது. நாம் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே ஒவ்வொரு நாளும் நாம் வளர வேண்டும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே,
இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு தான் உண்மையான ஒரு அறிவு என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அவருக்குள் ஞானம், அறிவு போன்ற பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். அதனால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 2ஆம் பொதுவான நிருபத்திலே முதல் அதிகாரத்திலே ஒரு 7 காரியங்களை ரத்தின சுருக்கமாக சொல்லுகிறார். முதல் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 8 வரை வாசிக்கும் பொழுது, இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தையும், தைரியத்தோடு ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோடு பொறுமையும், பொறுமையோடு தேவ பக்தியையும், தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாகி இருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது என்று அருமையாக பக்தன் எழுதுகிறார். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் அதிகமாக வளர வேண்டும். அவரை அறிகிற அறிவில் நாம் வளர வேண்டும் என்றால் மத்தேயு 5ஆவது அதிகாரம் 6, 7 அந்த 3 அதிகாரங்களில் உள்ள 111 வசனங்களை நாம் நன்கு தியானிக்க வேண்டும். அதுதான் பெரிய இயேசு கிறிஸ்துவனுடைய அளவற்ற அறிவு, அன்லிமிட்டெட் விஸ்டம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அதை நாம் அதிகமாக உட்கார்ந்து தியானிப்போம். அதுதான் அவரை அறிகிற அறிவில் வளர்கிறது. அதுதான் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. 3ஆவதாக நாம் எதில் வளர வேண்டும்? விசுவாசத்தில் வளர வேண்டும். பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 17ஆவது அதிகாரம் 5ஆவது வசனத்தில் இவ்வாறு சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர்கள் ஒரு முறை இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள், சொல்லுகிறார்கள், கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றால் நாம் விசுவாசத்தில் வளர வேண்டும். grow in faith. முதலாவது grow in grace, கிருபையில் வளர வேண்டும். secondly grow in his knowledge, அவரை அறிகிற அறிவில் வளர வேண்டும். 3ஆவது விசுவாசத்தில் வளர வேண்டும். ஏன் நாம் விசுவாசத்தில் வளர வேண்டும்? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்றெல்லாம் நம் அனைவருக்கும் நன்கு தெரியும். உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஏனென்றால் அதிக வேளைகளில் நமக்கு விசுவாசத்துக்கு சோதனைகள் வரும். அதனால தான் ஆபிரகாமுக்கு ஒரு பெயர் விசுவாசிகளின் தகப்பன். வேதத்தில் 17 விதமான விசுவாசம் இருக்கிறது. தேவன் பார்க்கும் பொழுது கற்பனையின் பொருள் என்னவெனில் என்று நாம் படிக்கிறோம். மாயமற்ற விசுவாசத்தில் பிறக்கும் அன்பே. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை கர்த்தர் நீதியாக எண்ணினார். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் வளர வேண்டும். கடைசியாக நம்மை போல் இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது அவர் எப்படி வளர்ந்தார் என்பதையும் நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். அதன்படியும் நாம் வளர வேண்டும். பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2ஆவது அதிகாரத்திலே 52ஆவது வசனம் சொல்லுகிறது, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அதே போல நாமும் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைய வேண்டும். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகள் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நாம் ஜெபித்து முடிப்போம். பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் மகா பெரிய தேவனை, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் போற்றப்பட்டு கொண்டிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் கிருபையில் வளரவும், நாங்கள் உம்மை பற்றி அறிகிற அறிவில் சத்தியத்தில் அதிகமாக வளரவும், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கு. கர்த்தாவே, நாங்கள் விசுவாசத்தில் வளரவும் எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த தியானத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒருவேளை அவர்கள் வீடியோ மூலியமாக, யூடியூப் மூலியமாக, வாட்ஸ்அப் மூலியமாக, எந்த சோசியல் மீடியா மூலியமாக பார்த்தாலும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் குணமடையட்டும். இயேசுவின் நாமத்தில் தரித்திர கட்டுகள் உடைக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கடன்கள் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தில்
மலடிகள் சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஞானம், அறிவு, கிருபையால நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் சோர்வுகள், பலகீனங்கள் எல்லாம் நீங்கட்டும். கர்த்தாவே, இந்த ஜெபத்தை கேளுங்க. இந்த ஜெபத்தை கேட்டு அப்படியே பதில் கொடுக்க போகிறதுக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையுமாக்க செலுத்துகிறோம். அப்பா, இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.